அனைத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர்களுக்கும் வணக்கம். நமக்கு ஆகஸ்ட் மந்த்துக்கான ஊதியம் இன்னும் வழங்கப்படல. ஸோ இதை பற்றி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வீக்கில் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடும் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்படியே தான் 3 வீக்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 24. ஓகே, இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு எவ்ரி 7th சேலரி கிரெடிட் பண்ணுறதா நம்ம ஆஃபர் லெட்டரில் இருக்குது. பட் வி கெட் டிலேட். ஓகே, நமக்கு டிலேவாக ஆகிட்டுருக்கு சேலரி. ஸோ அட் த சேம் டைம் இந்த மந்த்துக்கான சேலரியில் 1 டேக்கான சேலரி ஷார்ட்டேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 9,700 ரூபாய்க்கு பதிலாக பார்த்திங்கன்னா 9,700 ரூபாய்க்கு பதிலாக 9,387 ரூபாய் தான் கிரெடிட் ஆகும் நமக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரீசன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் மந்த் 47 டேஸு, அதில் ஒரு நாளுக்கான ஊதியம் 323 ரூபான்னு கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா தப்பாக கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அதாவது 31 நாளைக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9,700 ரூபாய் சேலரி 323 ரூபான்னு வருமா. அதே 30 நாளைக்கு அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணால் 31.29 அப்படின்னு சொல்லி வரும். அதனால் ஒரு நாளைக்கான சேலரி இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் பிடித்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டேட் 24. இன்றைக்கி டேட் செப்டம்பர் 24. லாஸ்ட் மந்த்து சேலரி இவங்க டைமுக்கு கொடுக்கல. அப்பயும் லேட்டாக தான் கொடுத்தாங்க. ஆகஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா பாதிக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு, இவங்க வட்டி என்ன போட்டு தருவாங்களா இல்லை ஒரு டிலே ஆகிறதுனால அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படிலாம் நம்ம கணக்காக பார்க்குறதில்ல. ஏன்னா நம்ம வார விடுமுறை நாட்கள்லேயும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்படிலாம் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ கணக்கு பார்க்கலாம். இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா அதாவது இபிஎஃப் அதாவது அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா யாருக்குமே இன்னும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏறலை. ஓகேவா. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இவங்க தான் சேர்த்து போட்டாலும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏறல. இஎஸ்ஐ நம்பர் எதுவுமே நமக்கு இன்னும் ப்ரொவைட் பண்ணல. நமக்கு ஆல்ரெடி இஎஸ்ஐலேருந்து மெசேஜ் வந்திருக்கும். பிஎஃப் அதாவது எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலேட் ஆகணும் அப்படின்னா சீக்கிரமாக பிஎஃப் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் எம்ப்ளாயரை போட சொல்லுங்கன்னு ஒரு மெசேஜும் எல்லாத்துக்கும் வந்திருக்கும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இவங்க இன்னும் ப்ரொவைட் பண்ணல. அட் த சேம் டைம் சேலரியும் டேட்டுக்கு போடல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மந்த் சேலரியில் 1 டேக்கான சேலரி மட்டும் ஷார்ட்டேஜ் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கணக்குக்கு வருவோம். அதாவது 9,700 ரூபாய் சேலரி, அதை 30 நாளைக்கு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 30 நாளைக்கு டிவைட் பண்ணி 17 நாள் நம்ம போயிருப்போம் ஜூன் மந்தில். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5,496 ரூபாய். ஜூலை மந்த் சேலரி எவ்வளோ அப்படின்னா 9,700 ரூபாய். 5,496ஐயும் 9,700ஐயும் கூட்டுங்க, எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 15,196 ரூபாய் வரும். நமக்கு கொடுத்த சேலரி எவ்வளோ அப்படின்னா 15,181 ரூபாய். மிச்சம் ஷார்ட்டேஜ் ஆகிறது 15 ரூபாய். 15 ரூபாய் இவங்க தான் நமக்கு தரணும். இவங்க எப்படி இதை அதாவது மெயின்டைன் பண்ணாங்க, அதாவது கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரில. பட் பாயிண்ட் 30, அதாவது அவங்க சொல்கிறது 31.29 தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இவங்க சேலரி டிலேவாக தரதுக்கு இவங்க தான் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும். ஆனால் கொடுக்குற சேலரிலையும் பார்த்தீங்கன்னா 9,700 ரூபாயிலையும் ஒரு நாளைக்கான சேலரியை பிடிச்சிட்டு இவங்க 9,387 ரூபாய் தான் கொடுப்பாங்களாம். அது எப்படின்னு தெரியல. பட் ஓகே, அந்த சேலரியை டைமுக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. பட் நம்மளெல்லாம் என்னென்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்ற பேர் வச்சுருக்கு பதில் அப்ரண்டிஸ்ன்னு பேர் வச்சுருக்கலாம். பிகாஸ் இவங்க எவ்வளோ ஒர்க்கு நமக்கு ஒர்க் பண்ணுறது ஒரு ஒர்க்கே இல்லை. சரி, அதை கூட நம்ம செஞ்சிடறோம்னு வச்சுக்கோங்க. பட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. பிகாஸ் நம்ம செய்கிற ஒர்க்கு ஊதியத்துக்கான நம்ம செய்கிற அதாவது உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது மிகவும் குறைவு. அதுலேயும் பிடித்தம் பண்ணுறாங்க அப்படின்ற போது நமக்கு இது இன்னும் டிப்ரெஷனை தான் க்ரியேட் பண்ணுது. ப்ளீஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. பட் யார்கிட்ட நம்ம சொல்கிறதுனே தெரியல. ஓகே, நம்ம யார்கிட்ட நம்ம சேலரி பற்றி பேசினாலுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை, இதுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு பொறுப்புகளை தட்டி கழிக்கிறாங்களே தவிர்த்து அதற்கான சரியான பதிலும் வரதில்லை. நம்ம எது கேட்டாலுமே மௌனராகம் படத்தில் வர மாதிரி தான் அமைதியாக தான் இருக்காங்க. என்ன ரீசன்னே புரியல. பட் அதாவது சேலரியை டைமுக்கு போட்டாங்க அப்படின்னா கோடான கோடி நன்றி. அதாவது இதை நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லை,
சேல்ரி அதாவது அதை உழைத்த உழைப்புக்கான ஊதியத்தை சரியாக கொடுக்கணும். அதை போன மாதமே இவங்க சரியாக கால்குலேட் பண்ணி போட வேண்டியது தானே. இவ்வளோ பேர் ப்ராசஸ்ன்னு சொல்லி 10 தடவை காலையில் ஜிபிஎஸ்சில் கேமரா ஆன் பண்ணி அட்டனன்ஸு, அது இல்லாமல் ஒரு ஷீட் அட்டனன்ஸு, அது இல்லாமல் எமிஸ் அட்டனன்ஸு, அது இல்லாமல் வந்து மேனுவல் அட்டனன்ஸு, அது இல்லாமல் கூகுள் ஷீட் அட்டனன்ஸு, இத்தனை ஷீட் அட்டனன்ஸும் போட்டு இவ்வளோ டேஸ் கால்குலேட் பண்ணி 1 டேக்கான சேலரி அதிகமாக கொடுத்துட்டோன்னு சொல்லும்போது தான் வந்து இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகுது. ஸோ ஓகே, ப்ராப்பராக வந்துட்டு இதை கைட் பண்ணி யாருக்காவது வந்து முறையிடுற மாதிரி தான், யாராவது இதை சரியான வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு பர்ஃபெக்டாக வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும். இதை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுன்னா அதாவது இதில் சர்வைவல் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான ஒர்க்கு. பிகாஸ் எல்லாத்தையும் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸோ ஒர்க் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அட் த சேம் டைம் யூ ப்ளீஸ், அதாவது சேலரியை கரெக்டாக டைமுக்கு போட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிரெடிட், நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ரிமுனரேஷன் கூட நமக்கு தேவையில்லை. அதாவது நமக்கு வந்து டிஏ கிடையாது, டிஏ கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கான 10 ஸ்கூல் போகிறவங்களாம் இருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.